Hi folks, welcome to Learn with me. இந்த வீடியோவில் நம்ம என்ன கண்டென்ட் பார்க்க போகிறோன்னா ப்ரிசிஷன் அண்டு ரீகால் இந்த ரெண்டுக்கும் உண்டான ட்ரேட் ஆஃப் என்ன அப்படிங்கிறத லாஸ்ட் வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். தனியாக ஒரு வீடியோ போடுறேன் ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. இது அதுக்கான வீடியோ தான். இந்த வீடியோக்குள்ளே நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் லாஸ்ட் வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு ட்ரூ பாசிட்டிவ், ட்ரூ நெகட்டிவ்ஸ், ஃபால்ஸ் பாசிட்டிவ், ஃபால்ஸ் நெகட்டிவ்ஸ் இது எல்லாமே புரியும். ஸோ லாஸ்ட் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இது புரியும். இப்போது இந்த கான்செப்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி as I told earlier, நம்மளுக்கு ட்ரூ பாசிட்டிவ், ஃபால்ஸ் பாசிட்டிவ், ட்ரூ நெகட்டிவ், ஃபால்ஸ் நெகட்டிவ் இந்த 4 இதுக்குமே நம்மளுக்கு கரெக்டான டெஃபினிஷன்ஸ் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இப்போது நான் சொல்கிற கான்செப்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரியும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஷார்ட்டாக வந்து இது ஒரு எக்ஸாம்பிளில் சொல்லி கிளாரிஃபை பண்ணிவிட்டு நம்ம அந்த கான்செப்ட்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ட்ரூ பாசிட்டிவ். ஆல்ரெடி இப்போ என்ன நம்ம பண்ணியிருக்கோம், ஒன்று ப்ரிடிக்ஷன் வச்சுப்போம், இன்னொன்று நம்ம கண்டுபிடிச்சது வச்சுக்கலாம், ஆக்சுவல் ரியல் டேட்டாவில் என்னன்னு சொல்லிட்டு. இங்கே ப்ரிடிக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தா நம்ம மிஷின் லேர்னிங்கில் பண்ணுறது. ஆக்சுவலாக என்னென்னா அதான் அதோட லேபிள். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பேஷண்ட்டுக்கு இப்போ நம்ம கேன்சர் இருக்கிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோன்னா அந்த பேஷண்ட்டுக்கு கேன்சர் இல்லை அப்படின்னா இட்ஸ் நெகட்டிவ். அவங்க ஒரு பேஷண்ட்டு கேன்சர் இருக்குன்னா பாசிட்டிவ் இப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம் அசம்ஷன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ட்ரூ பாசிட்டிவ்னா நம்மளோட மிஷின் லேர்னிங் அல்காரிதம் வந்து கரெக்டுன்னு ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கு. ஓகேயா, நம்மளோட மிஷின் லேர்னிங் அல்காரிதம் வந்து அவருக்கு கேன்சர் இருக்குது அப்படின்னு சொல்லி ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கு. ஆக்சுவலாக அவர் கேன்சர் இருக்குது, இது ட்ரூ பாசிட்டிவ்னு சொல்லுவாங்க. ஃபால்ஸ் பாசிட்டிவ்னா என்னென்னா இப்போது அந்த பேஷண்ட்டுக்கு கேன்சர் கிடையாது, ஆக்சுவலாக அவர் கேன்சர் கிடையாது, நம்ம என்ன சொல்லிடுறோன்னா அவங்களுக்கு கேன்சர் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளோட மாடல் சொல்லுது, ஆக்சுவலாக அவர் கேன்சர் கிடையாது. ஸோ இந்த கேஸை தான் வந்து ஃபால்ஸ் பாசிட்டிவ்னு சொல்லுவோம். இதுதான் அப்படியே ரெசிப்ரோக்கலாக வந்து ட்ரூ நெகட்டிவ்ஸ்க்கும் ஃபால்ஸ் நெகட்டிவ்ஸ்க்கும் வரும். ட்ரூ நெகட்டிவ்ஸ்னால் ஆக்சுவலாக அவருக்கு கேன்சர் கிடையாது, நம்மளோட மாடலும் கேன்சர் இல்லைன்னு தான் கண்டுபிடிச்சிருக்கு. ஃபால்ஸ் நெகட்டிவ்ஸ்னால் அப்படி என்னென்னா அவருக்கு கேன்சர் இருக்குது, பட் நம்மளோட மாடல் வந்து கேன்சர் இல்லைன்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கு. இந்த 4 கான்செப்ட் ஜென்ரலாக புரிஞ்சிருச்சாலே நம்மளுக்கு ப்ரிசிஷன், ரீகால் இந்த மாதிரி ஃபார்முலாஸ் எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ப்ரிசிஷன் ரீகால்க்கான ஃபார்முலாஸ் வந்து நான் லாஸ்ட் வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் ஒரு தடவை கிளான்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஆக்சுவலாக இந்த வீடியோக்கான கண்டென்ட் என்னங்கிறத அதுக்குள்ளே போகலாம். ட்ரேட் ஆஃப். இந்த ட்ரேட் ஆஃப் அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் என்னென்னா இப்போது நம்மளோட 2 பேராமீட்டர் எடுத்திருக்கோம். நம்ம எடுத்துக்கிட்ட பேராமீட்டர் என்ன, ஒன்று ப்ரிசிஷன், இன்னொன்று ரீகால். இப்போது ஒரு பேராமீட்டர் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா இன்னொரு பேராமீட்டர் டிக்ரீஸ் ஆகும்ல, இந்த ப்ராப்பர்ட்டி தான் வந்து ட்ரேட் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, இப்போது ஒரு ப்ராப்பர்ட்டி ப்ரிசிஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரீகால் வந்து டிக்ரீஸ் ஆகும். அது எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிராஃபிக்கலாக நான் ப்ரூவ் பண்ணுறேன். பிஃபோர் தட் ட்ரேட் ஆஃப் அப்படின்னா என்னங்கிறதுக்கு அர்த்தம் தெரியணும்ல, அதுக்காக அதை நான் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போது வாங்க நம்ம வந்து ஒரு ப்ராப்ளம்குள்ளே நம்ம போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஐடியலான ஒரு சினாரி எடுத்துப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்ஃபெக்டாக நம்மளோட டேட்டாவை செப்பரேட் பண்ண முடிஞ்ச அளவுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். பர்ஃபெக்ட்லி செப்பரபிள் டேட்டான்னு சொல்லியிருப்போம். ஐடியல் சினாரியோவில் எல்லாமே அப்படி தான் இருக்கும். ஐடியல் சினாரியோனா என்னென்னா நம்மளோட ப்ரோக்ராம் இப்போ நம்ம தியரிட்டிக்கலாக எழுதுவோம்ல, அது வந்து அப்படி தான் இருக்கும். பர்ஃபெக்ட்லி செப்பரபிள் டேட்டாக்கு தான் அவங்கெல்லாம் வந்து தியரிஸ் எல்லாம் எழுதியிருப்பாங்க. அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு ப்ரிசிஷன் ரீகால் அப்படிங்கிறது வந்து 1 வர்றதுக்கான மேக்ஸிமம் வேல்யூ 1 வரும். இந்த 1ங்கிறது என்ன 100% ப்ரிசிஷன் ரீகாலும் 100% வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் மேக்ஸிமம் வேல்யூன்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. பட் ப்ராக்டிக்கல் கேசஸில் நம்ம எடுத்து பார்க்கும் போது நம்மளோட இங்கே சொன்ன மாதிரி பர்ஃபெக்ட்லி செப்பரபிள் பண்ணணும்னு சொன்னால அது மாதிரி நம்மளால் செப்பரபிள் பண்ண முடியாது. அதுக்கான காரணம் என்னென்னா அதில் கொஞ்சம் நாய்ஸஸ்ஸு, அதுக்கப்புறம் நிறைய எரர்ஸ் எல்லாம் அதில் இருக்கும். ஸோ அது என்ன பண்ணுன்னா நம்மளால் அந்த டேட்டாவை பர்ஃபெக்டாக செப்பரேட் பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்து நம்ம ப்ராக்டிக்கல் யூஸ் கேசஸ் நான் சொல்கிறேன். இப்போது நம்ம எடுத்துக்கிட்டோன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நம்ம வந்து கேன்சர் இருக்கா இல்லையா நம்ம சொன்னோம்ல, அது பாசிட்டிவ்னு எடுத்துப்போம், இது நெகட்டிவ்னு எடுத்துப்போம். பாசிட்டிவ், நெகட்டிவ் இது ரெண்டையுமே தனித்தனியாக பிரிக்கிறது ஒரு டிசிஷன் பவுண்டரி தான். டிசிஷன் பவுண்டரினா எப்படின்னா நம்மளுக்கு கிரிக்கெட்லலாம் இருக்கும் பார்த்தீங்களா ஒரு பவுண்டரி, அந்த பவுண்டரிக்கு தாண்டி பால் விழுந்தால் நம்ம 6ன்னு கரெக்டாக டிஃபைன் பண்ணுறோம். பவுண்டரிக்கு முன்னாடி வந்துச்சுன்னா அது வந்து சிங்கிள்ஸ் போகிறதுக்கும் சிங்கிள்ஸ் ஓடுவாங்க, இல்லைனா டாட் பால், இது வாட் எவர் இட் மேபி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் தனியாக பிரித்து கொடுக்கக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா இந்த கிரிக்கெட்டில் பவுண்டரி தானே. அதே மாதிரி தான் ப்ரிசிஷன், ரெக்கால் இப்படிங்கிற 2 விஷயம் இருக்குல்ல, அதைய வந்து இந்த பாசிட்டிவ் கிளாஸ், நெகட்டிவ் கிளாஸ்லையும் இந்த டிசிஷன் பவுண்டரி தான்
இதை தாண்டி வந்துச்சுன்னா அது நெகட்டிவ்னும், இதை தாண்டி இதுக்கு முன்னாடி வச்சுன்னா பாசிட்டிவ்னு சொல்லிட்டு நம்ம பிரிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட டேட்டா செட்லேயே ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் பாசிட்டிவ் க்ளோஸ்க்குள்ளே பாசிட்டிவ் கிட்ட இங்கே டிசிஷன் பவுண்டரி வந்து இதுக்கிட்ட இருக்கும். அதே மாதிரி இங்கே இதுக்கிட்ட இருக்குன்னா ஸ்லைட்டாக நம்மளோட டிசிஷன் பவுண்டரி சேஞ்ச் பண்ணாலும் இந்த நெகட்டிவ் கிளாஸ் பாசிட்டிவ் கிளாஸ்க்குள்ளே வந்துடும். அதே தான் இந்த பாசிட்டிவ்க்கும் இங்கிட்டு இருக்கிறது இங்கிட்டு கொண்டு வந்துட்டால் இப்படி வந்துடும்ல. ஸோ இதை தான் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம சின்னதாக ஒரு டிசிஷன் பவுண்டரி சேஞ்ச் பண்ணுறதுனால நம்மளோட டேட்டா வந்து மிஸ்கிளாசிஃபிகேஷன் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கும். அந்த மிஸ் ரேட் எல்லாத்தையுமே இப்போ நம்ம ஒரு டிசிஷன் பவுண்டரியை மாற்றுறதுனால வர மிஸ் ரேட்டை வந்து எது மூலமாக என்கவுண்டர் பண்ணிக்கிறதுனா இந்த ப்ரிசிஷன் ரீகால் தான். ஏன்னா இப்போ டிசிஷன் பவுண்டரி மாத்திரம் நம்மளோட டேட்டா வந்து மிஸ்கிளாசிஃபிகேஷன் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மிஸ்கிளாசிஃபிகேஷனை வந்து என்கவுண்டர் பண்ணுறது இந்த ப்ரிசிஷன் அண்ட் ரீகால் தான். இப்போது நான் சொன்ன மாதிரி நான் கிராஃபிக்கலாக எப்படி வந்து ஒரு வேல்யூஸை மாற்றும் போது ப்ரிசிஷன் ரீகால் வந்து மாறுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கிராஃபில் நம்ம என்ன பண்ணியிருக்கேன்னா இது ஃபுல்லாக த்ரெஷோல்டு. ஓகே, இது ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு வந்து ப்ரிசிஷன், அந்த ப்ரிசிஷனும் ரீகாலையும் வந்து ஒரு கிராஃபில் நான் போட்டிருக்கேன். டாட்டடில் வர்றது எல்லாமே ப்ரிசிஷனு, இந்த க்ரீன் கலரில் வர்றது எல்லாமே ரீகால். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட த்ரெஷோல்டு 0ல் இருக்கும் போது என்னோட ப்ரிசிஷன் அண்ட் ரீகால் வந்து 0.8 இருக்குது. 80% கிட்ட இருக்குது. ஓகே, இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னோட த்ரெஷோல்ட் பவுண்டரியை அப்படி ஷிஃப்ட் பண்ண போகிறேன், இங்கே வர போகிறேன். ஸோ 20,000 கிட்ட வந்துட்டேன்னா இங்கே என்ன இருக்குது, இதே பாயிண்டில் எடுத்து பார்க்கும் போது என்னோடய ரீகால் எவ்வளோ இருக்குன்னா ஒரு 0.5 இருக்குது. ஓகே, என்னோட 0.5 இருக்குது. அதே மாதிரி என்னோடய ப்ரிசிஷன் வந்து 0.95 இருக்குது. இப்போது அதே மாதிரி நான் லெஃப்ட் சைடில் நான் என்னோடய பவுண்டரியை ஷிஃப்ட் பண்ணேன்னா எவ்வளோ இருக்கும், 0.3 கிட்டே இருக்கும். என்னோட ப்ரிசிஷன் வந்து 0.39 சம்திங் கிட்டே எவ்வளோ வரும். என்னோட ரீகால் எவ்வளோ வருது, என்னோட ரீகால் வந்து மோர் தென் 97 அந்த மாதிரி வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, இப்போது நான் என்ன பண்ணேன்னா என்னோட டிசிஷன் பவுண்டரி சேஞ்ச் ஆகிறதுனால எதர் வந்து ரீகால் குறையுது, என்னோட ப்ரிசிஷன் கூடுது. இதை தான் வந்து ட்ரேட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு இன் ஜென்ரல் டேர்மில் நம்ம வந்து மென்ஷன் பண்ணோம். இதுதான் ப்ரிசிஷன்ஸ் ரீகாலுக்கும் உண்டான ஒரு வித்தியாசம். இந்த வீடியோவில் ப்ரிசிஷன் அண்ட் ரீகாலுக்கான ட்ரேட் ஆஃப் என்னங்கிறது உங்கள் எல்லாத்துக்கும் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து எப்படி நம்ம எவாலுவேஷன் மெட்ரிக்ஸ் வந்து கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம் பார்த்தோமோ அதே மாதிரி ரிக்ரெஷனுக்கு உண்டான மெட்ரிக்ஸ், எவாலுவேஷன் மெட்ரிக்ஸ் எல்லாத்தையும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்கள் எல்லாருக்கும் இந்த கண்டென்ட் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி என்னை மோட்டிவேட் பண்ணுங்கள். அப்புறம் முக்கியமான விஷயம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மிஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ், அதுக்கப்புறம் நிறைய சாஃப்ட்வேர் ரிலேட்டடான விஷயங்கள் இதெல்லாம் கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்றாங்க. பட் அவங்களுக்கு இங்கிலீஷில் கற்றுக்க முடியாது, தமிழில் தான் கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேரியர் அவங்களுக்கு இருந்துச்சுன்னா நம்ம சேனலை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உண்மையிலே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், முக்கியமான விஷயம், கீழே இருக்க அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற கண்டென்ட் உங்ககிட்ட வரும். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பாய்.